பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரோமர் 5வது அதிகாரத்துல 7, 8 சொந்த வசனங்களை நான் ஒண்ணு படிக்கிறேன். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க முற்படுவான். ஆனால் நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் அவர் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். கொஞ்சம் கவனிங்க. இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னாக்கா கொஞ்சம் கவனிக்கலாம். இந்த உலகத்துல ஒரு மனுஷன் என்னதான் ரொம்ப நல்லவனா இருந்தாலும், ரொம்ப இரக்க குணம் உள்ளவனா இருந்தாலும், எல்லாருமே நேசிச்சு எல்லார்கிட்ட அன்பு காமிக்கிற ஒரு நல்ல குணங்களை கொண்ட ஒரு மனிதனாக இருந்தாலும் கூட, அந்த மனிதனாலும் கொடுக்க முடியாத ஒரு விஷயம்தான் தன்னுடைய உயிர், தன்னுடைய ஜீவன். ஒருவேளை 2, 3 உயிர் இருந்துச்சுன்னா வேணா நம்ம அதை மத்தவங்களுக்கு என்ன பண்ணலாம், கொடுக்க செய்யலாம். ஒரே ஒரு உயிர் தானே. நம்ம கவனிங்க, இந்த வசனங்களை படிக்கும் பொழுது உண்மையாவே இந்த தேவன், இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷங்களை எந்த அளவுக்கு நேசிக்கிறார், தன்னால் படைக்கப்பட்ட, தனது சாயல்ல படைக்கப்பட்ட இந்த மனு குலத்தை அவர் எந்த அளவுக்கு நேசிக்கிறார் என்றத வசனம் எவ்வளவு அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, ஒருவேளை ஒருத்தன் நல்லவனா இருந்தா வேணா அவனுக்காக மரிக்க முற்படலாம். ஆனால் நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்ததுனால அவர் நம்ம மேல வச்ச அன்பு என்ன பண்ணறான், விளங்க பண்ணுகிறா. அப்போ நல்லா கவனிங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மனிதர்கள் மேல வைத்த அன்பு என்பது நிரூபிக்கப்பட்ட ஒன்று. அதாவது நம்ம மேல அவர் வச்ச அன்பு ப்ரூவன், அது நிரூபிக்கப்பட்டுச்சு. என்ன வசனம், இன்னொரு வசனம் அழகா சொல்லுது, அது நல்ல மெய்ப்பன் தன் மந்தைகளுக்காக தன் ஜீவனையும் கொடுக்கிறான். அல்லேலூயா. நானே நல்ல மேய்ப்பன். ஏன்னா அவர் நமக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார், தன்னுடைய உயிரையே கொடுத்தார். இப்ப கவனிங்க, நம்ம மேல அவர் வச்ச அன்பை அவர் விளங்க பண்ணிட்டாரு. இப்ப கவனிங்க, இந்த அன்பை பெற்றுக்கொண்டேன்னா அந்த தேவனுக்கு எப்படி என்னுடைய அன்பை நான் வெளிக்காமிப்பது, என்னுடைய அன்பை நான் எப்படி நிரூபிக்கணும் அப்படின்னாக்கா, அப்போ அவரு மரிச்சது போல அப்ப நானும் சாகணுமா? அப்ப நான் செத்தாதான் நான் அவர் மேல அன்பா இருக்கிறன்றத நிரூபிக்க முடியுமா அப்படின்னா, ஒரு தேவ மனிதன் சொன்னாரு, தேவனுக்காக ஒரு மனிதன் மரிக்கிறது சுலபம், இயேசுவுக்காக ஒரு மனுஷன் மரிக்கிறது சுலபமா, ஆனா அவருக்காக வாழ்வதுதான் ரொம்ப கடினம். ஏன்னா அவருக்காக வாழும் பொழுது அனுதினமும் நாம் மரித்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. கவனிங்க, அப்போ இதுல என்ன சொல்ல வர்றாருனாக்கா, அப்போ நம்ம மேல வச்ச அன்பை அவர் விளங்க பண்ணிட்டாரு. அப்ப நாம இப்ப விளங்க பண்ணணும்னு சொன்னா நாமளும் மரிக்கதான் வேணும். அல்லேலூயா. ஏன் ஆண்டு சொன்னாரு, ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவன் என் கற்பனைகளை கை கொண்டு நடப்பான். சொல்ல கவனிங்க. அப்போ நாம் தேவன் மேல வச்ச அன்பை எப்படி நிரூபிக்க முடியும் அப்படின்னாக்கா, அவர் சொன்ன கற்பனைகளையும் அவருடைய இருதய இயக்கங்களையும் அறிந்து நாம் செயல்படும் பொழுது, நடக்கும் பொழுது, அவைகளை கை கொள்ளும் பொழுதுதான் நாம அவர் மேல வச்ச அன்பு என்ன பண்ணுதான் நிரூபணமே ஆகுமா. அப்போ யாருக்குதான் விருப்பம் இருக்காது இல்லையா? இப்போ ஆண்டவருடைய கற்பனைகளை கை கொள்ளணும், இயேசுடைய கற்பனைகளை கை கொள்ளணும்னு சொன்னா யாருக்குதான் விருப்பம் இருக்காது? எல்லாருக்குமே விருப்பமா தான் இருக்கும். ஆனாலும் முடியதான் மாட்டேங்குது இல்லையா? அப்ப ஏன் முடியல? இப்ப கவனிங்க, அப்ப தேவனுக்கு பிரியமில்லாத சில உலக காரியங்கள் நமக்குள்ள இருக்கிறதுனால, அதை நம்ம நேசிக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம், தேவனுக்குரியவைகளை கை கொள்ள முடியாம நம்ம தடுமாறி கொண்டிருக்கிறோம். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், நீங்களும் மரிக்கணும். எதற்கு தெரியுமா? சுயத்திற்கு மரிக்க வேண்டும், மாம்ச இச்சைக்கு மரிக்க வேண்டும், உலக சிநேகத்துக்கு மரிக்க வேண்டும். நான் இவற்றுக்கெல்லாம் மரித்தாதான் நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ள முடியும். அப்ப இது எப்படிப்பா சாத்தியம்? இப்ப இதெல்லாம் நான் சரியான பிறகு நான் அந்த தேவனிடத்துல வரேன் அப்படின்னு சொன்னா சாத்தியமானா நிச்சயமா வாய்ப்பே கிடையாது. அல்லேலூயா. என கவனிங்க, ஒரு மனிதன் தன்னை சரிவாக்கி கொண்டு நீதிமானாய் மாறின பிறகு நான் இயேசு கிட்ட வரேன்னா அதுக்கு என்ன இல்லை, வாய்ப்பே கிடையாது. அப்ப கவனிங்க, ஆனா ஆண்டவர் சொன்னாரு, நீ இருக்கிற வண்ணமாகவே நீ என்கிட்ட வா, நீ எப்படி இருக்கிறியோ நீ அப்படியே நீ என்கிட்ட வா, நான் உன்னை ஏற்றுக்கொள்ளுகிறேன். அல்லேலூயா. அப்போ நமக்குள்ள என்ன குறைகள் இருந்தாலும், நமக்குள்ள எப்பேற்பட்ட அசுத்தத்தில் நம்ம அகப்பட்டிருந்தாலும், நம்ம அந்த தேவனை தொடர்ந்து நாம் தேடும் பொழுது, தேவனிடத்தில் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது,
நமக்குள்ள இருக்கிற எல்லாவித இருளும் அந்த வெளிச்சமாகிய தேவன் வந்துட்டா எல்லாமே காணாம போயிடுங்க. ஹல்லேலூயா. அப்போ அந்த தேவன் மேல வச்ச அன்பை நம்ம எப்படி வெளிக்காட்ட முடியும்னா, அவருடைய கற்பனைகளையும் வார்த்தைகளையும் நாம் கை கொள்ளும் பொழுது அவருக்கு பிரியமாய் நம்ம என்ன பண்ண முடியும்? மாற முடியும். அப்போ தேவனுக்காய் நம்மை அர்ப்பணிப்போம். தொடர்ந்து நம்ம சில காரியங்களை விழுந்தாலும், அடிமைத்தனத்துல விழுந்தாலும் தொடர்ந்து நம்ம அவரையே நம்புவோம், அவரையே தேடுவோம். நிச்சயமாய் தேவன் நம்மை விடுதலையாக்குவார். நம்மை விடுதலையாக்கி நம் மூலமாய் அநேகர் ஆசீர்வதிக்கப்படும்படி தேவன் நிச்சயமா நம்மளை வழிநடத்துவார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஆமென்.